டிட்வா புயல் வலுவிழந்த நிலையிலும் சென்னையில் இன்றும் காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், தற்போது மெரினா கடற்கரை பகுதியில் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக டிட்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் இன்றும் காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் உள்ள கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு செல்ல முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையின் வாயில்களில் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டு போக்குவரத்து காவலர்கள் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளன. பொதுமக்களின் வாகனங்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாதபடி போக்குவரத்து காவலர்கள் அவர்களை எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். மேலும் மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் தினசரி காலை நூற்றுக்கணக்கான பேர் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். இன்று கனமழை எச்சரிக்கை இல்லை என்றாலும் காற்று வீசு என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடைபயிற்சி மேற்கொள்வோரின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருந்தது. இந்நிலையில் நேற்று சென்னையில் பெரும்பாலான நேரங்களில் மழை பெய்யாத நிலையில் இந்த காலை முதல் சென்னையில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த காலை முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை மிதமான மழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பொதுமக்கள் தங்களது அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் வகையில்தான் இந்த மழையானது சென்னையில் இன்று காலை முதல் பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.